மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். 4 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று, வாருங்கள் இளைஞர்களே, வாருங்கள் என் சகோதரிகளே, என் அண்ணன்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து விழிப்புணர்வு மட்டுமல்ல, அதிக அளவிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். சத்தம் இங்கே அதிக அளவிலே வர வேண்டும். அப்போது வந்தால்தான் டெல்லியிலே, இங்கே நாம் சத்தம் போட்டால் டெல்லியிலே கேட்கும். காரணம், கர்நாடகாவிலே நம்முடைய காவிரி ஆற்றின் குறுக்கு ஒரு மிக பெரிய அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த அணையை அங்கே கட்டினார் என்றால் நாம் இங்கே டெல்டாவிற்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. விவசாயத்துக்கு விட்டுடுங்க, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்டாவில் வாழ்ந்த, டெல்டாவில் அன்றைய சூழலில் இருந்த விவசாயிகள் அத்தனை பேரும் எலிக்கறி உண்ணுகின்ற அந்த ஒரு சூழல் இருந்தது. அது மீண்டும் வர இருக்கிறது. காவிரி குறுக்கே கர்நாடகாவிலே மேகதாது அவர்கள் கட்டினார் என்றால் டெல்டா விவசாயிகள் எலிக்கரியை உண்ணுகின்ற ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள். அதே போன்று காவிரி குறுக்கே கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு உயருகின்ற ஒரு அச்சம். இன்னைக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் கிடைக்குது. மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டிட்டாங்கன்னா 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு போயிடும். ஏன்னா சாப்பாடு இருக்காது. ஏன் சாப்பாடு இருக்காது? ஏன் சோறு கிடைக்காது? தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத நம்ம விவசாயம் செய்ய முடியாது. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கங்க, ஜூலை 4ஆம் தேதி, இன்னைக்கு ஆடி மாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. சம்பா நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்கிறோம். கடந்த ஆண்டு குறுவை 6.5 லட்சம் ஏக்கர் நம்ம சாகுபடி பண்ணோம். இப்ப இந்த வருஷம் 1 லட்சம் ஏக்கர் கூட இல்ல. அதுவும் நிலத்தடி நீர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில கல்லணைக்கு போன அந்த வர தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு, விவசாயத்துக்கு இல்ல. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்துச்சுன்னா இங்க கிட்டத்தட்ட 18ஆம் தேதிக்குள்ள இங்க தண்ணி வந்துடும். ஆனா இந்த வருஷம் மேட்டூர் அணை திறக்கல, தண்ணி இல்ல. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனா அங்க தண்ணி இருக்குது 40 டிஎம்சி தான். 70 டிஎம்சி வந்தாதான் அது திறக்க முடியும். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கு டேம்ல. இது மேகதாது அணை கர்நாடகா கட்டுவதற்கு முன்பாக இந்த சூழல். நாளைக்கு மேகதாது அணை கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா இந்த தண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. காவிரியை தாயைத்தான் நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் சென்னையில இருக்கிற நானும் காவிரியை தான் நம்பி இருக்கிறேன் குடிக்கிறதுக்கு. வீராண ஏரி மூலமா எங்களுக்கு சென்னையில காவிரி தண்ணி தான் எங்களுக்கு கிடைக்குது. மதுரையில வைகை ஆறு போகுது, ஆனா வைகையில தண்ணி இல்ல. மதுரை மக்களும் காவிரி தாயை தான் நம்பி இருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரை மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல்ல காவிரி தண்ணி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர்ல காவிரி குண்டார் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், தர்மபுரி, அந்த வடக்குல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அத்தனையும் காவிரியை நம்பித்தான். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதுல 28 மாவட்டம் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். இப்படி இருக்கிற வரலாறு. ஆனால் கர்நாடகாவில் நாங்க மேகதாது அணை நாங்க கட்டியே தீருவோம். மேகதாது அணை என்னன்னு தெரியுமாமா? தமிழ்நாடு எல்லை, காவிரி வர எல்லையில ஒரு 4 கிலோமீட்டர் வடக்குல கர்நாடக அரசு மேகதாதுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல காவிரி குறுகிய இடத்துல வருது, 2 பக்கம் பாறை. அங்க அந்த தடுப்பு அணையை கட்டி அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தி அது கர்நாடகாவுக்கு பயன்படுத்திக்கலான்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க.
ஒரு பாசனம் இருக்குது. இப்ப நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க, திருச்சியில இருக்கிறவங்க எல்லாம் காவிரியை குறுக்க தண்ணியை தடுத்து ஒட்டுமொத்த தண்ணியை திருச்சி அந்த பக்கம் எடுத்துட்டு போனாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சத்தம் போடுவீங்கல்ல, கோவப்படுவீங்கல்ல, ரோடுக்கு வருவீங்கல்ல. அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு வர தண்ணிய கர்நாடகாரன் தடுத்து அவன் எடுத்துட்டு போறான். இன்னைக்கு நம்ம தடுத்து நிறுத்தலன்னா நாளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இன்னும் அந்த திட்டத்தை தொடங்கல, ஆனா திட்டம் தயாரிப்பு வேகமா நடந்துட்டு இருக்கு. விரிவான திட்ட அறிக்கை, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க வேகமா தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு கர்நாடகாவுக்கு தான் ஆதரவு கொடுக்கும். ஏன்னா கர்நாடகாவில் மாறி மாறி பிஜேபி காங்கிரஸ் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்காது, காங்கிரசும் ஆதரவா இருக்காது, பிஜேபி ஆதரவா இருக்காது. ஏன்னா அங்க காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கு, அடுத்தது பிஜேபி ஆளணும்னு அங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தால்தான் உங்க கோபத்தை வெளிப்படுத்தணும், உங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்தணும், உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். இல்ல நமக்கு தண்ணி கிடைக்காது, நாசமாகிவிடும் தமிழ்நாடு, காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும்.